Design for failure. A system or a component designed to fail under certain conditions or circumstances is called as designed for failure. என்ஜிபி காலேஜில் படிச்சிருக்கேன் எம்ஏ செகண்ட் இயர். ஸோ எங்களுக்கு ஒரு சின்ன ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க அசைன்மெண்ட்டு. என்னன்னா இந்த மாதிரி ஒரு கம்பெனிஸ் இல்லை ஒரு சர்வீஸ் செக்டரில் போயிட்டு என்ன ப்ராடக்ட் இல்லைன்னா டிசைன் வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கு. ஸோ அதை எப்படி நீங்கள் ஓவர் கம் பண்ணுறது, எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்க? இது வந்து எந்த ப்ராடக்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர்லாம் கிடையாது. அதாவது நம்ம யூஸ் பண்ணுறதுனால தான் அது ஃபெயிலியரே ஆகுது. இப்போ பேட்டரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து 100% சார்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் 100% ரிமூவ் பண்ணணும் பவரை. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 20% வரும்போது நீங்கள் வந்து இந்த அடாப்டரை கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த 100% வந்து உங்களுக்கு வந்து வந்ததுக்கப்புறம் திருப்பி நீங்கள் சார்ஜ் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேட்டரி லைஃப் கண்டிப்பாக வரும். அதே மாதிரி இந்த மாதிரி சென்டர் கொடுத்து ஆகும். இப்போ இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சைடு இப்படி கொடுத்து ஓப்பன் பண்ணுறது. அப்புறம் என்ன ஆகும்னா இந்த இந்த இன்ஜஸ் எல்லாமே வந்து ஓப்பன். அதே மாதிரி ரைட் சைட் பண்ணிங்கன்னா லெஃப்ட் சைடு வரும், லெஃப்ட் சைட் பண்ணி ரைட் சைடு வரும். ஸோ இந்த லேப்டாப் பொறுத்த வரைக்கும் அதோட யூசேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக சென்டர் பிடிச்சி ஓப்பன் பண்ணிட்டு டச்சஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிட்டு இந்த மாதிரி இருக்கிறதுல க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆக்சுவலாக வந்து லேப்டாப்போட லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா 5 years to 6 years வரைக்கும் வரும். நீங்கள் யூஸ் பண்ணுற பொறுத்து தான் அந்த லேப்டாப். இப்போ இந்த லேப்டாப்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ப்ராப்ளம், இது கண்டினியூஸ் சார்ஜிங் போட்டு இதுக்கு வந்து இந்த லேப்டாப் ஆன் பண்ணிருக்கான். இன்கேஸ் நான் அடாப்டர் ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா லேப்டாப் ஆஃப் ஆகும். பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா 100% ஃபெயிலியர். இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேப்டாப் பேட்டரி வந்து மாற்றி ஆகும். அதே மாதிரி லேப்டாப்போட பேட்டரிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓஇஎம் சொல்லி ஒரு மாடல் இருக்குது, ஒரிஜினல் சொல்லி ஒரு மாடல் இருக்குது. ஓஎம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 months வாரண்டி வரும். ஒரிஜினல் வந்து பார்த்தீங்கன்னா 1 year வாரண்டி வரும். ஓஎம் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அங்கே மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணுவீங்க. ஒரிஜினல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே வேணாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதோட இது வந்து இதுதான். உள்ள வந்து பிராண்ட் வைஸ்லாம் கிடையாது. நீங்கள் உள்ளுக்கு ஓப்பன் பண்ணீங்கன்னா போர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆசோஸ், ஜிகாபைட் அந்த மாதிரி தான் இருக்கும். ஹார்ட் டிஸ்க் பார்த்தீங்கன்னா சீகேட், டூடிபா அந்த மாதிரி தான் இருக்கும். வேற எதுவும் சேஞ்சஸ்லாம் கிடையாது. பிராண்ட் மட்டும்தான். ஹெச்பி வந்து ஒரு அசம்பிளர், டெல் ஒரு அசம்பிளர், சோனி வந்து ஒரு அசம்பிளர், பயோ வந்து ஒரு அசம்பிளர், ஜெனோ வந்து ஒரு அசம்பிளர். எல்லாருமே வந்து பார்த்து தனியாக வாங்கி அவங்களாம் வந்து அசம்பிள் பண்ணி அவங்க பிராண்ட் நேமில் விற்கிறாங்க. இதுதான் வந்து ஒரு லேப்டாப்போட ஒரு நீங்கள் எதை ஓப்பன் பண்ணீங்கனாலும் இன்டெல் தான் வரும், ஏஎம்டி தான் வரும். ரேம் வந்து பார்த்தீங்கன்னா 4GB 8GB 16GB வரும். எல்லாமே வேறு வேறு பிராண்டு தான் இருக்கும். இது இவனும் ஒரு அசம்பிளர் தான். ஹெச்பின்றது ஒரு அசம்பிளர் தான், டெல்லுன்றது ஒரு அசம்பிளர் தான். நீங்கள் வந்து பேட்டரி ரீப்ளேஸ்மெண்ட் மாற்றினீங்கன்னா திருப்பி உங்களுக்கு வந்து ஒரிஜினல் போட்டிங்கன்னா 1 year ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட வரும். ஓஎம் போட்டிங்கன்னா 6 months வாரண்டியோட வரும். வேறு என்ன வேறு டோஸ் தான் இருக்குது. விண்டோஸ் 10 லோட் பண்ணுறீங்க, விண்டோஸ் 8, 10, 11 அதெல்லாம் இந்த ஹார்ட் டிஸ்க் இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா மிஷினோட பூட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15 minutes ஆகும். அதே இந்த ஹார்ட் டிஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் பூட் பண்ணுற ஸ்பீடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 seconds to 3 seconds வரும். பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். இதோட ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா ஜிகாபைட் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிள் ஸ்பீட் தான் இருக்கும். சைக்கிள் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். இது ரொட்டேட்லாம் ஆகாது. சிலிண்டர் இருக்கும் இல்லை, இந்த சிலிண்டர்லாம் இருக்கும். நார்மல் ஸ்டிக் மாதிரி தான் இருக்கும். இது பூட் ஆகிறதுக்கு வந்து 2 minutes ஆகும். இது பூட் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் மிஷின் பூட். ஸோ பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். இதுதான் வந்து வேறு லேட்டஸ்டான மாடல். ஜெயஸ்ரீ என்ஜிபி காலேஜில் வந்துருக்கோம். ஸோ எம்ஏ செகண்ட் இயர் ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க. ஜெயஸ்ரீ டாக்டர் என்ஜிபி படிச்சிருக்கேன், எம்ஏ செகண்ட் இயர். சின்ன ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு சர்வீஸில் ஒரு கம்பெனி போயிட்டு அவங்களுக்கு என்ன ப்ராடக்ட் என்ன பிராண்ட் இருந்தது, ஏதாச்சும் ஃபெயிலியர்ஸ் இருக்கா, இல்லை ட்ராபேக்ஸ் ஏதாவது ஃபீச்சர்ஸில் இருக்கா, அது எப்படி அவங்க ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்றது ஒரு 2 minutes சொன்னாங்க. இப்போ நீங்கள் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது, என்ன பிராண்டில் வந்துட்டு நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது, பிராண்டு போயிட்டிங்கன்னா ரெட்மி தான் உங்களுக்கு ஃபால்ட்டாக வருது. இதுக்கு முன்னாடி 10ல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய குறைகள் தான் இருந்துச்சு. ஹீட் இஷ்யூ வந்துச்சு, கேமிங் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்துச்சு. யூஸ் பண்ணுறதுக்கு கேமரா வந்து கேரிட்டே கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. இந்த இப்போ வந்திருக்க 13, 15லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஹீட்டிங் மிஷின் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்க. அது இல்லாமல் டிசைனும் கொஞ்சம் நல்லாவும் கொஞ்சம் கையில் பிடிக்கிற மாதிரியும் உங்களுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் இப்போ அதுக்கு முன்னாடி வந்ததுலாம் வந்து கம்ப்ளைண்ட்ஸ் நிறையா ஜாஸ்தியாக வந்துருக்கு.
இப்போ அந்த ப்ராடக்ட் இன்னும் இருக்கா இல்ல அது கம்ப்ளீட்டா இது கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணாங்கன்னா இதுக்கப்புறம் வந்து இப்போ ஃபுல்லாக முடிஞ்சுக்கலாம். இப்போ வந்து 13, 14, 15லாம் வந்துச்சு. ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து இப்போ ரிப்பீட் எதுவுமே வர்றதில்லை, ஹீட் இஷ்யூ எதுவுமே வர்றதில்லை. யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்கும், யூஸ் பண்ணி ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். கேமரா கிளியரிட்டி கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். ஸோ அந்த ப்ரைஸ்க்கு இந்த ப்ராடக்ட் வந்து ஒருத்தவங்க ஸோ இது ரிலையபிளாக இருக்கும், நல்லா இருக்கும். தேங்க்ஸ். டிசைன் வந்து போயிட்டாங்க கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நீங்கள் எப்படி சரி பண்ணுறது? ஆனால் இது வந்து இப்போ நேச்சுரல் ஃபுட்டு. நேச்சுரல் நாங்கள் வந்து எதுவுமே கலக்காம மாடுது நான் வந்து நேச்சுரல் சேர்த்துவேன். மாவு மில்க் போட்டு இந்த மாதிரி வச்சு செய்வோம். இதே வந்து இப்போ வந்து 3 நாள் டைம் இருக்குது இதுக்கு, சரிங்களா? 3 நாள் மேலே டைம் போடுறோம் அப்படின்னா 3 நாள் கூட சூடாக வந்துடும். ஓகே, கேட்டு போயிடும். 3 நாள் அவ்வளோ டைம் நான் எதுவுமே கலக்கிறது தான். நீங்கள் வந்து இதே வந்து 8 நாள் வரும் அப்படின்னா அதுக்குள்ள பவுடர் இருக்குது, சிபி பவுடர் போடுறது. எல்லாரும் ஆக்சுவலி வந்து கம்பெனி பேட்டி தான் போடுறாங்க. 8 நாளா 10 நாளா லைஃப் இருக்காது. அதான் வந்து அது சிபி போட்டு போட்டா இதுக்கு ஒரு 10 days உங்களுக்கு லைஃப் வரும். 10 days எல்லா இடம் வந்து சிபி போட்டாலும் வந்து நீங்க எசன்ஸ் ஐட்டம்ஸ் எங்க பேக்கிங் பவுடர் எங்க விற்கிறாங்க அந்த இடம் அப்போ வந்து பேக்கிங் போடுறோம் அப்படின்னா இது வந்து கரெக்டாக நான் வந்து புது மாஸ்டர் புதுசாக இருக்காங்க. அவங்க வந்து பேக் பண்ணுறது தெரியலாம், எவ்வளோ ஹீட் வைக்கிறது, எவ்வளோ பண்ணுறது எப்படி தெரியாமல் இருக்கா. பேக்கிங் பவுடர் போட்டுட்டா அதை வந்து நல்லா வந்து சப்போர்ட் கொடுக்கணும். சீக்கிரம் வந்து மேலே வந்து கீழே ரெண்டுமே ஒரே மாதிரி பேக்கிங் ஆகிடும். இப்போ வந்து இது லைஃப் ஸ்பேன் வந்து இருக்கும். லைஃப் இருக்கு, நீங்க சாப்பிட்டது இதனால எந்த ஒரு இது கிடையாது. ஜஸ்ட் ப்ரிசர்வேட்டிவ் அவ்வளவுதான், என்ன கிடையாது. இது வந்து லைஃப் வராது, அது உங்களுக்கு தாங்காது. ஒரு 2-3 நாள் எக்ஸ்ட்ரா தாங்காது. அவ்வளோ சுற்றி போடுவோம். தேங்க்ஸ். நான் வந்து ஜெயஸ்ரீ என்ஜினியரிங் காலேஜில் ஃபைனல் இயர் படிச்சிருக்கேன். ஸோ இது ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க அசைன்மெண்ட்டுக்கு. அது என்னன்னா ஒரு சர்வீஸ் இல்லைன்னா ஒரு இண்டஸ்ட்ரியில் பொறுத்து அவங்களுக்கு என்ன டிசைன்ஸ் வந்து அவங்க ஃபெயிலியர் ஆகிருக்கு. அது டிசைனிங்கிறது வந்து அவங்க என்ன டைப் ஆஃப் சர்வீஸ் தரீங்களோ அதுதான் அவங்க டிசைன். அதில் என்ன மாதிரி உங்களுக்கு ஃபெயிலியர்ஸ் இல்லை கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது அதை வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணி ஸோ அதை பற்றி உங்கள்கிட்ட எந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க? கம்ப்ளைண்ட்ஸுன்ட்டு பார்க்கல. நம்ம என்னதான் வந்துட்டு நம்ம கரெக்டாக வந்து ப்ராடக்ட்ஸ் பார்த்து வந்திருந்தாலும் இப்போது ரொம்ப அஃபெக்ட் ஆகிறது வந்து ஹேரில் தான். இப்போ ஹேருங்கும்போது ஒரு சின்ன ஒயிட் ஹேர் வந்துட்டாலே நார்மலாக எல்லா கேர்ள்ஸுக்குமே அது ஒரு ஃபீல் ஆகிடும், நம்மளுக்கு ஏஜ் ஆகிடுச்சோ அப்படின்னு. அப்படி இருக்கையில் இன்னும் ஏஜ்டு பர்சன்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா இன்னுமே ஃபீல் பண்ணுவாங்க. அப்போ வந்துட்டு ஹேர் டை தான் அதுக்கு இல்லையா, அதாவது ஹென்னா போடலாம். ஆனால் ஹென்னாலேயே வந்து நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. என்ன கெட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரம் உடஞ்சிடும் ஹேர் ஹென்னா. ஆனால் ஹெல்த்தி, ஆனால் அது எப்படின்னா சீக்கிரம் அந்த நாளாக உடஞ்சிடும். அப்போ என்ன ஆகாது, அந்த ஹென்னாலேருந்து வந்தது தான் ஹேர் கலர். அதுலேயுமே என்ன பார்க்கணும் அப்படின்னா அவங்களுக்கு சைனஸ் இருக்கா, டேண்ட்ரஃப் இருக்கா. டேண்ட்ரஃப் இருந்தால் கண்டிப்பாக போடவே கூடாது. ஆனால் நிறைய பேர் டேண்ட்ரஃப் இருந்தாலுமே போட்டுருவாங்க, அவங்களுக்கு டே அந்த ஒர்க் ஆகும் போட்டுருவாங்க. அதே மாதிரி இப்போ ஏதாவது புண்ணு அந்த சொரிஞ்சிருப்பாங்க இல்லையா, அப்படி புண்ணு இருந்தாலுமே போடவே கூடாது. ஹேர் கலர்ஸ் என்னாவே போடக்கூடாது, அந்த மாதிரி இருக்கும். நான் அந்த மாதிரி ஃபேஸ் பண்ண ஒரு கிளைண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஏஜ் பர்சன் போட்டே ஆகணும்னு நிற்கிறாங்க. அதாவது அவங்களுக்கு வேற ஒரு மெயினான ஃபங்க்ஷன் இருக்கு, அவங்க அட்டென்ட் பண்ணணும். பட் ஆனால் அவங்க ஃபேஸ் பார்த்தா எனக்கு தெரிஞ்சிருச்சு ஏதோ